வணக்கம் நண்பர்களே. ஒரு அற்புதமான சங்ககால இலக்கிய பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது, யாம் பெரியவன் என்று கர்வம் கொள்ள வேண்டாம் என்று சொல்கின்ற அற்புதமான பாடல். இந்த பாடல் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் அவர்களால் எழுதப்பட்டது. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த அற்புதமான பாடலின் பொருள்: வான்குருவியின் கூடு, அதாவது தூக்கணாங்குருவி கூடு, வல்லரக்கு அரக்கு எனப்படும் வலிமையான இயற்கை பசை, தொல்கரையான் வெறும் மண்ணில் கரையானால் கட்டப்படும் மண்புற்று, தேனீக்களால் கட்டப்படும் தேன்கூடு, நம் சிந்தனையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சிலந்தி வலை, இவற்றையெல்லாம் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு சாதாரண விஷயமாகத்தான் தோன்றும். ஆனால் இந்த நவீன யுகத்தில் எந்த ஒரு மேதையாலும் இதை உருவாக்க முடியுமா? இவையெல்லாம் அவற்றிற்கே உண்டான தனித்துவம். அதுபோல் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு திறமை ஒளிந்திருக்கிறது. ஆக நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் கொண்டு பிறரை தாழ்மையாக நினைத்து விட வேண்டாம் என்ற எச்சரிக்கையை மிக அறிவார்ந்த உதாரணங்களுடன் சொல்கின்ற பாடல் இது. இது போன்ற பாடல்களை வேற மொழி கவிஞர்களால் படைக்க முடியுமா? இதுதான் நமது பெருமை. தமிழ் நூல்களை படிப்போம், தலை நிமிர்ந்து நிற்போம். வாழ்க தமிழ். சரி நண்பர்களை, மீண்டும் மற்றொரு பயனுள்ள காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.